வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு தருணம் வரும். ஒரு விசேஷத்துக்கோ இல்ல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போயிருப்போம். அங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துக்குள்ள போனதும் ஒரு நிமிஷம் அந்த சிரிப்பு அடங்கும். உங்களை ஒரு மேலோட்டமான பார்வையால அளப்பாங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா உங்களை விட பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வரும்போது அவங்களை ஓடி ஓடி உபசரிப்பாங்க. அந்த இடத்துல நாம நிக்கிறது அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுப்பாங்க. அந்த நிமிஷம் மனசுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க. நாம இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், ஏன் நம்ம கிட்ட மட்டும் இப்படி நடத்துக்கிறாங்க அப்படின்னு தோணும். நம்மள மதிக்காத இடத்துல நாம ஏன் நிக்கணும்னு தோணும். சில பேர் கோவப்பட்டு சத்தம் போடுவாங்க, சில பேர் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா சாணக்கியர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. உன்னை புறக்கணிக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீ காட்டுற கோபத்தை விட நீ காட்டுற அமைதி அவங்கள அதிகமா யோசிக்க வைக்கும். உண்மைதான், நீங்க கோபப்பட்டா அவங்களுக்கு நீங்க ஒரு முரடன் இல்லைன்னா பொறாமைக்காரன். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். இவன் ஏதோ பெருசா திட்டமிடுறான் அப்படின்னு அவங்க மனசு தானாவே யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம வளர்ச்சி பாதை சேனல்ல இன்னைக்கு நாம பேச போறது ஒரு சாதாரண தத்துவம் இல்லை. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு யதார்த்தமான போராட்டம். நம்மள மதிக்காத அந்த உறவினர்கள் முன்னாடி நம்ம எப்படி ஒரு கம்பீரமான ஆளுமையா நிமிர்ந்து நிக்க போறோம்? அவங்க வீசுற கேலி பேச்சுகளை எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகளா மாத்த போறோம்? இதை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு செடி வளரணும்னா அதுக்கு இருட்டு தேவை, அமைதி தேவை. அது மண்ணுக்குள்ள முட்டி மோதி வெளியே வரும்போதுதான் அது ஒரு மரமா விஸ்வரூபம் எடுக்குது. அதே மாதிரிதான் உங்களோட இந்த தனிமையும் அவமானமும். சாணக்கியர் காலத்துல அவர் பட்ட அவமானம் சாதாரணமானது இல்லை. ஒரு பேரரசனோட சபையிலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட்டப்போ அவர் அங்க நின்னு சண்டை போடல. அமைதியா தன் சிகையை முடிஞ்சிட்டு ஒரு சபதம் எடுத்தாரு. அந்த அமைதிதான் ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிச்சு ஒரு புது வரலாற்றை உருவாக்குச்சு. அந்த வேகம் உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கு. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அமைதியா உங்க வேலையில கவனம் செலுத்தி ஒரு உயரத்துக்கு போய் நிற்கும் போது அதே மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனா அந்த உயரத்தை எப்படி அடையிறது, அந்த மௌனத்தை எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறது, இதுல இருக்கிற அந்த நுணுக்கமான ரகசியங்களைத்தான் இந்த பகுதியில நாம ஒவ்வொன்னா அலச போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்லை. இது உங்க கௌரவத்தை சார்ந்த விஷயம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே இன்னைக்கு தொடங்க போறோம். அவங்க பார்வையில வியப்பு வரணும், அவங்க பேச்சில் மரியாதை வரணும். அதுக்கான அந்த 15 தந்திரங்கள் என்னென்ன? இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு புது மனுஷனா ஒரு தெளிவான மனநிலையோட இருப்பீங்க. உங்க வெற்றி இப்போ இங்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. நம்மை வீழ்த்த நினைப்பவன் எங்கோ தூரத்தில் இருப்பதில்லை. அவன் நம்முடனேயே சாப்பிடுபவனாகவும் நம் விசேஷங்களில் முன்னால் நிற்பவனாகவும் தான் இருப்பான். சொந்தக்காரன் என்ற பெயரில் நம்முடன் பழகும் பலருக்கு நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு தீராத வயிற்றெரிச்சலாகவே இருக்கிறது. இது ஏதோ இன்று நேற்று நடக்கும் விஷயம் அல்ல. இது மனித குலத்தின் ஆதி காலத்திலிருந்தே தொடரும் ஒரு மனநோய். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், பாம்பிற்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுக்கில் விஷம், ஆனால் துரோகம் செய்யும் மனிதனுக்கு உடல் முழுவதும் விஷம். யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேரும் போதோ அல்லது ஒரு சிறு முன்னேற்றத்தை அடையும் போதோ அந்த செய்தியை கேட்டு உண்மையிலேயே சந்தோஷப்படுவது யார்? உங்கள் இரத்த பந்தங்கள் என்று நீங்கள் நினைக்கும் பலரின் முகத்தில் அந்த செய்தியை கேட்டவுடன் ஒரு சிறு நடுக்கம் அல்லது ஒரு போலீஸ் சிரிப்பு வந்து போவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவன் எப்படி முன்னேறலாம், அவனிடம் என்ன இருக்கிறது என்ற அந்த பொறாமை தீதான் அவர்களை உங்களை மதிக்க விடாமல் தடுக்கிறது. உங்கள் முன்னேற்றம் அவர்களை பொறுத்தவரை அவர்களது தோல்வியாகவே கருதப்படுகிறது. அடுத்ததாக சமூகத்தின் ஒரு மோசமான குணம், அங்கீகாரம். இன்று இந்த உலகம் ஒரு மனிதனை அவனது குணத்தை வைத்து மதிப்பதில்லை. அவனது சட்டை பையில் இருக்கும் பணத்தையும் அவன் அமர்ந்திருக்கும் நாற்காலியையும் வைத்துத்தான் மதிக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கும்போது உங்கள் அறிவுரைகள் அவர்களுக்கு வெறும் சத்தமாகத்தான் கேட்கும். அதே நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லும் தவறான விஷயம் கூட அவர்களுக்கு வேதமாக தெரியும். இவன் இன்னும் அங்கேதான் இருக்கிறான், இவனுக்கு மரியாதை கொடுத்து என்னாக போகிறது என்ற அந்த ஒரு மலிவான எண்ணம் தான் உங்களை ஒரு மூலையில் அமர வைக்கிறது. இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான தவறு செய்கிறீர்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் போய் நிற்கிறீர்கள்? அவர்களிடம் மரியாதை என்று ஒன்றை நீங்கள் பிச்சை கேட்கிறீர்கள். என்னையும் கொஞ்சம் கவனிங்கள், நானும் ஒரு ஆள்தான் என்று உங்கள் நடத்தையின் மூலம் நீங்கள் அவர்களிடம் கெஞ்சுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவர்களை திருப்திப்படுத்த முயல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் உங்களை மிதிப்பார்கள். சாணக்கிய நீதி தெளிவாக சொல்கிறது, யார் உன்னை பொருட்படுத்தவில்லையோ அவனை நீயும் பார்க்காதே. கௌரவம் என்பது பிச்சை கேட்டு பெறுவதல்ல, அது உன் செயலால் மற்றவர்களை கொடுக்க வைப்பது. உறவினர்களுக்கு இடையே நடக்கும் இந்த அதிகார போர் உங்களுக்கு புரிகிறதா? ஒரு குடும்பத்தில் யார் பெரியவர், யாருடைய சொல்லிடுபட வேண்டும் என்பதில்
ஒரு மறைமுகமான போட்டி எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். அங்கே நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களை ஒரு பலவீனமான ஆளாக அவர்கள் முத்திரை குத்துகிறார்கள். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவதும் உங்கள் தனிப்பட்ட தோல்விகளை கேலி செய்வதும் அவர்களுக்கு ஒரு மனநிறைவை தருகிறது. அவன் எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஊரார் முன் உங்களை சித்தரிப்பதன் மூலம் அவர்கள் தங்களை மேன்மையானவர்களாக காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். இந்த சூழலில் நீங்கள் சிக்கித் தவிக்கும் போது உங்கள் தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல உடையத் தொடங்குகிறது. நானும் உண்மையிலேயே அப்படித்தானோ, என்னால் எதையும் சாதிக்க முடியாதோ என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் அவர்கள் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். உங்கள் திறமையை நீங்கள் நம்பாமல் இருப்பதே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த மாய வலையை நீங்கள் உடைக்க வேண்டும். உங்களை சுற்றியுள்ள இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தும் அந்த நொடியே உங்கள் வெற்றி பயணம் தொடங்கிவிடுகிறது. இந்த வீடியோவின் அடுத்த பகுதிகளில் இத்தகைய மனிதர்களை கையாள சாணக்கியர் காட்டிய அந்த நுணுக்கமான தந்திரங்கள் என்னென்ன, உங்கள் மரியாதையை நீங்களே எப்படி கட்டமைக்க வேண்டும், உங்களை ஒதுக்கி வைத்த அதே கூட்டம் உங்களை தேடி வர வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வது பாதி வெற்றி என்றால் அதற்கான தீர்வை செயல்படுத்துவது முழு வெற்றி. உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்க நீங்கள் தயாரா? வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஒரு தப்பு செய்வோம். நம்மள ஒருத்தர் மதிக்கலன்னு தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட போய் ஏன் என்ன தவிர்க்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு விளக்கம் கேட்க ஆரம்பிப்போம். இதுதான் நாம செய்யற முதல் கோமாளித்தனம். சாணக்கியர் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. தகுதியற்ற ஒருத்தர் கிட்ட நீ கொடுக்கிற அன்பு சுடுகாட்டுல கொட்டுற பாலுக்கு சமம். அது யாருக்கும் பயன்படாது, உனக்கும் நஷ்டம்தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இன்னும் அதிகமா அவங்களுக்கு உதவி செய்வோம். அவங்க விசேஷங்களுக்கு முதல்ல போய் நிற்போம். இப்படி நீங்க இறங்கி போக போக அவங்க மனசுல உங்களுக்கு மரியாதை வராது. அதுக்கு பதிலா அவங்களை ஒரு கைப்பாவையா தான் பார்ப்பாங்க. அடுத்ததா நாம செய்யற 2வது தப்பு எதிர்பார்ப்பு. நம்ம சொந்தக்காரங்க தானே, நாம கஷ்டப்படும் போது அவங்க ஆறுதலா 4 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க அடிபட்டு விழும்போது அந்த வலியை கண்டு ரசிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். நீங்க உங்க சோகத்தை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க முகத்துல ஒரு போலி அனுதாபம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நல்லா வேணும் இவனுக்கு அப்படின்னு ஒரு குரூரமான சந்தோஷம் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களோட பலவீனத்தை அவங்க கிட்ட காட்டுறது எதிரிக்கே உங்க கோட்டையோட ரகசியத்தை சொல்லி கொடுக்கிற மாதிரி. உன் ரகசியத்தை உன்னாலேயே காப்பாத்த முடியலன்னா மத்தவங்க காப்பாத்துவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கிற? இது சாணக்கியரோட கேள்வி. 3வதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அளவுக்கு அதிகமான தாராளம். சில பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு இருக்காது, ஆனா மத்தவங்க முன்னாடி கெத்தா தெரியணும்னு கடன் வாங்கியாவது அவங்களுக்கு செலவு செய்வாங்க. இல்லைன்னா தனக்கு ஒரு வேலை இருந்தா கூட அதை விட்டுட்டு தன்னை மதிக்காத உறவினரோட வேலைக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. நீங்க உங்களை ஒரு வேலையாள் மாதிரி காட்டிக்கிட்டா அவங்க உங்களை முதலாளியா மதிக்க மாட்டாங்க. மரியாதையை யாராவது பிச்சை போட்டு வருமானு ஏங்கி நிக்கிறது தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய வீழ்ச்சி. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உளவியல் ஒண்ணுதான். மனுஷங்க எப்பவுமே கிடைக்காது ஒரு பொருளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க எப்பவும் அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கான மதிப்பு அங்க 0 தான். உங்களோட நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்காது. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க போய் நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட சுயமரியாதையை நீங்களே செருப்பால் அடிக்கிற மாதிரி. இது கசப்பான உண்மைதான். ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க? ஏன்னா நாம அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கோம். நம்மளை பத்தி நாமளே தாழ்வா பேசிக்குது, நம்ம தோல்விகளை போட்டு உடைக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தீனியா போயிடுது. சாணக்கிய நீதி சொல்லுது, ஒரு சிங்கம் அமைதியா இருந்தா அது தூங்குதுன்னு அர்த்தம் இல்ல, அது அடுத்த வேட்டைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு பதிலா புலம்பிக்கிட்டு இருந்தா உங்களை ஒரு சிங்கமா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு சாதாரண எலியாதான் பார்ப்பாங்க. இந்த தவறுகளை இப்போவே நிறுத்துங்க. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து முதல்ல உங்க மனசை தூக்கி வெளியே போடுங்க. அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட இந்த மாற்றம் தான் அவங்களுக்கு முதல் அதிர்ச்சியா இருக்கும். இவன் ஏன் இப்போ முன்னாடி மாதிரி நம்ம கிட்ட வந்து நிக்கல அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த யோசனை தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. சாணக்கியர் காட்டிய அந்த ராஜதந்திரம் என்ன? உங்களை உதாசீனப்படுத்திய அதே வாய் உங்களை எப்படி புகழப் போகுது? இதையெல்லாம் இன்னும் ஆழமா பார்க்க போறோம். உங்க மதிப்பு உங்க கையில தான் இருக்கு. அதை மீட்க நீங்க தயாரா? இப்போ உங்க உறவினர்கள் உங்களை மதிக்கல, உதாசீனப்படுத்துறாங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய முதல் பதிலடி என்ன தெரியுமா? அமைதி. ஆனா அந்த அமைதி சோகமான அமைதியா இருக்கக்கூடாது. அது ஒரு மர்மமான அமைதியா இருக்கணும். அவங்க உங்களை கிண்டல் பண்ணும்போது நீங்க கோவப்படாம வருத்தப்படாம ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க. நீங்க ஏன் கோவப்படல, ஏன் அழல அப்படின்னு அவங்க மண்டைய பிச்சுக்கணும்.
உங்களோட அந்த தெளிவான முகம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற முதல் அதிர்ச்சி. சாணக்கிய நீதி சொல்லுது, புத்திசாலி மனுஷன் தன் பலத்தை வெளியே காட்ட மாட்டான். அவன் ஒரு வேட்டைக்காரனை போல சத்தமில்லாம பதுங்குவான். இப்போ நீங்க செய்ய வேண்டியது உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறது. உங்களை மதிக்காத விசேஷங்களுக்கு போறதை நிறுத்துங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறதை அப்படியே கட் பண்ணுங்க. ஆனா இத ஒரு கோபத்துல செய்யக்கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பக்குவமான பதிலை கொடுத்துட்டு ஒதுங்குங்க. நீங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருளா மாறும்போதுதான் உங்களோட தேடல் அவங்க கிட்ட ஆரம்பிக்கும். அடுத்ததா ஒரு முக்கியமான தந்திரம், ரகசிய தயாரிப்பு. சாணக்கியர் சந்திரகுப்தனை தயார் பண்ணும்போது ஊர் உலகத்துக்கு எல்லாம் தம்பட்டம் அடிக்கல. ஒரு காட்டுக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம அவனுக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க உங்களை வளர்த்துக்க போற அந்த பயணம் ரகசியமா இருக்கணும். நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன வேலை பார்க்கறீங்க, எவ்வளவு சம்பாதிக்க போறீங்கிற எந்த தகவலும் அந்த உறவினர்களுக்கு தெரியக்கூடாது. உங்களோட வளர்ச்சி ஒரு நாள் வெடிச்சத்தம்ம மாதிரி அவங்க காதுல விழணும். அது வரைக்கும் நீங்க ஒரு மௌன சாமியாரா தான் இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, நாய் குறைச்சா ஊர் அடங்காது. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, நாய் குறைக்கும் போது நீயும் குறைச்சா நீயும் ஒரு நாய் தான். அவங்க உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க பதில் பேச ஆரம்பிச்சா நீங்க அவங்க நிலைக்கு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு போகாதீங்க. உங்களோட தரம் என்னங்கிறத உங்க மௌனம் சொல்லட்டும். ஒரு அரசனுக்கு தன்னோட பலம் என்னன்னு தெரியும். அதனால அவன் தெருவுல போறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டான். நீங்க ஒரு அரசன் அப்படின்னு உங்களை நீங்களே முதல்ல நம்புங்க. இந்த தந்திரத்தோட முதல் படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். யாரு என்ன சொன்னாலும் உங்க முகம் மாறக்கூடாது. உங்க இலக்கு இப்போ அந்த உறவினர்கள் இல்ல, உங்களோட முன்னேற்றம் தான். அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க. அவங்க பேசுற பேச்சு உங்க காதுக்குள்ள நுழையவே கூடாது. நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி இருங்க. அவங்க வீசுற கல் அவங்களுக்கே திருப்பி போகட்டும். இத்தனை காலமும் உங்களை மதிக்காத உறவினர்கள் முன்னாடி ஏன் என்ன இப்படி நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கேட்ட அந்த ஏழ்மையான கேள்விக்கு இப்போது உங்கள் மனசாட்சியே பதில் சொல்லியிருக்கும். சாணக்கியர் காட்டிய இந்த ஒளியில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். மரியாதை என்பது மற்றவர்கள் உங்களுக்கு பிச்சையாக போடுவது அல்ல. அது உங்களது ஆளுமையால் அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இன்று முதல் உங்களை உதாசீனப்படுத்திய அதே கூட்டத்தை பார்க்கும்போது உங்கள் கண்களில் கோபம் இருக்கக்கூடாது. மாறாக ஒரு மெல்லிய புன்னகை இருக்க வேண்டும். அந்த புன்னகை எதை குறிக்கிறது தெரியுமா? உன்னால் என்னை இனி காயப்படுத்த முடியாது என்கிற அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை தான். உங்கள் மௌனம் என்பது அவர்கள் மீதான அலட்சியம் அல்ல, அது உங்கள் மீதான அதீத நம்பிக்கை. நீங்கள் அமைதியாக இருக்கும் போதுதான் உங்கள் மூளை அதிவேகமாக வேலை செய்யும். உங்கள் வெற்றிக்கான வரைபடத்தை நீங்கள் அங்கேதான் செதுக்கப் போகிறீர்கள். சாணக்கிய நீதியின் இறுதிச் சாரம் இதுதான். ஒரு அரசன் மடிந்தால் அவனது தேசம் மட்டுமே அழியும். ஆனால் ஒரு அறிஞன் வீழ்ந்தால் அவனது அறிவே அழியும். நீங்கள் உங்களை ஒரு அறிஞராக, ஒரு மாவீரனாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களது வளர்ச்சியை பார்த்து அவர்கள் திகைத்து நிற்க வேண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சட்டமாக மாற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அந்த தகுதியை அடைய வேண்டும். இந்த வீடியோவை முடித்த பிறகு நீங்கள் பழைய மனிதராக இருக்கக்கூடாது. உங்கள் நடை, உடை, பாவனை அனைத்திலும் ஒரு கம்பீரம் பிறக்க வேண்டும். உங்களை அவமானப்படுத்திய அதே உறவினர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வரும்போது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? பழைய கசப்புகளை மறந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான். அந்த தாராள மனப்பான்மைதான் ஒரு சக்கரவர்த்திக்கான அடையாளம். நீ உயரத்தில் இருக்கும்போது உன்னை கீழே தள்ள நினைப்பவர்களை விட அவர்களை கையை பிடித்து மேலே தூக்கிவிடும். உனது குணம்தான் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றும். உங்களை சுற்றி இருக்கும் இருளை பற்றி இனி கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த லட்சிய நெருப்பை இன்னும் அதிகமாக்குங்கள். அந்த நெருப்பு தான் உங்களை மதிக்காதவர்களின் பொறாமையை சாம்பலாக்கும். இன்று முதல் நீங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறீர்கள். உங்களது ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்று சுவடாக மாறட்டும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து ஒரு நாள் பெருமைப்பட வேண்டும். அவன் எங்களுடன் வளர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ள அவர்கள் ஏங்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க போகும் உண்மையான பதிலடி. இந்த சாணக்கிய தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் அடைய போகும் அந்த பெரிய வெற்றியை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இதே போன்ற ஆழமான வாழ்வியல் பாடங்களை தொடர்ந்து பெற நமது வளர்ச்சி பாதை குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உன் மௌனம் இன்று ஒரு புயலுக்கான அறிகுறி. வெற்றி நிச்சயம். நன்றி.